26வது ஸ்லோகம். விததேஸ்மின்ஸ்து சம்சாரே உத்தமாதமயோனிஷோ நாராயணோ ஹரி சாட்சாத் மால்யம் வபுருபாஸ்ரித. விஸ்திருதமான இந்த பிரபஞ்சத்துல உத்தமமான அதே மாதிரி அதமமான யோனிகளில எத்தனை தவணையாக்கும் இந்த பகவான் அவதரிச்சிருக்கார் அப்படின்னு ஆரால எண்ணி திட்டப்படுத்தி சொல்ல முடியும். உத்தமமான யோனிகளிலேயும் அதமமான யோனிகளிலேயும் விஷ்ணு பகவான் அவதரிச்சிருக்கார். சாட்சால் நாராயணனான ஹரி முக்குவ குலத்துல மத்ஸ்யரூபம் ஸ்வீகரிச்சாரே. 27வது ஸ்லோகம். கமடம் சௌகரம் செய்வ நாரசிம்ஹம் ச வாமனம் யுகே யுகே ஜகநாதோ வாசுதேவோ ஜனார்தனா. ஆமையும் பன்னியுமாயிட்டே அவரு அவதரிச்சார், நரசிம்ஹமாயிட்டு அவதரிச்சார், வாமனனாயிட்டு அவதரிச்சார். இப்படி யுகந்தோறும் ஜெகநாதனாயிருக்கிற வாசுதேவனாயிருக்கிற ஜனார்தனன் அவதரிச்சுட்டே இருக்கார். 28வது ஸ்லோகம். அவதாரான சங்யாதான் கரோதி விதியந்திரித வைவஸ்வதே மகாராஜா சப்தமே பகவான் ஹரி. விதிக்கு கட்டுப்பட்டு நிறைய அவதாரங்கள் பகவான் எடுக்கிறார் மகாராஜாவே. 7வதான வைவஸ்வத மன்னந்தரத்துல பகவான் ஹரி. 29வது ஸ்லோகம். மன்வந்தரே அவதாரான் வை சக்ரே தான் ஸ்ருணு தத்வதா பிருகுஷாபான் மகாராஜா விஷ்ணுர் தேவவர பிரபு. நிறைய அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கார், அதெல்லாம் கேட்டுக்குங்க. மகாராஜாவே, பிருகுஷாபத்தால தேவோத்தமனும் பிரபுவுமா இருக்கிற விஷ்ணு. 30வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாசர் சொல்ற மாதிரியும் 2வது லைன் ஜனமேஜய மகாராஜா சொல்ற மாதிரியும் இருக்கு. 30வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அவதாரானேகாம்ஸ்து கிருதவான் அகிலேஸ்வரா. நிறைய அவதாரங்கள் பகவான் ஸ்வீகரிச்சார். அவரு இந்த பிரபஞ்சத்துக்கே நாயகனாக்குமே அப்படின்னு வியாசர் சொல்றார். இப்போ ஜனமேஜயன் அவரோட டவுட்ட கேட்கிறார். சந்தேகோயம் மகாபாகா ஹிருதயே மம ஜாயதே. மகாபாகனாயிருக்கிற முனே, ரொம்ப பாக்கியம் செஞ்சவராக்கு நீங்கள். காரணம் என்னன்னா, பகவானோட எல்லா விஷயமான சரிதங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால ரொம்ப பாக்கியம் செஞ்ச முனே, வியாச முனே, என்னோட மனசுல இப்போ ஒரு சந்தேகம் உண்டாயிருக்கு. 31வது ஸ்லோகம். பிருகுணா பகவான் விஷ்ணு கதம் சப்த பிதாமஹ ஹரிராஜ முனேஸ்தஸ்ய விப்ரியம் கிம் கிருதம் முனே. பிதாமகன் பிருகு மகர்ஷி பகவான் விஷ்ணுவை என்னத்துக்காக்கும் சபிச்சது? மகர்ஷே, ஹரி என்ன ஒரு விஷயமாக்கும் அந்த முனிகிட்ட பிடிக்காத மாதிரி செஞ்சது? ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் செஞ்சதுனாலேயாக்கமே சாபம் கொடுத்தது பிருகு. அது எதனாலேயாக்கும் அப்படின்னு கேட்கிறார். എന്നിട്ട് 32வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஜனமேஜயனோட கேள்வியும் 2வது லைன்ல இருந்து வியாசரோட பதிலுமாக்கும். 32வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் யத்ரோஷாத் பிருகுணா சப்தோ விஷ்ணுர் தேவ நமஸ்கிருதா. தேவர்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ற விஷ்ணுவை பிருகு கோபிச்சு சபிக்கிற அளவுக்கு விஷ்ணு செஞ்ச அபராதம் அப்படிங்கிறது என்னது? வியாசர் இங்க பதில் சொல்றார். 32வது ஸ்லோகத்துல 2வது லைன் ஸ்ருணு ராஜேந்திர வட்சாமி பிருகோ சாபஸ்ய காரணம். பிருகு சபிச்சதோடு காரணத்தை நான் சொல்றேன், ராஜாவே நீ கேளு. 33வது ஸ்லோகம் புரா கஷ்யபதாயாதோ ஹிரண்யகஷிபோர் நிருபா யதா ததா சுரை சார்த்தம் கிருதம் சங்கம் பரஸ்பரம். முன்னால ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் கஷ்யபனோட புத்திரனா இருக்கிற ஹிரண்யகஷிபு ராஜாவாயிட்டு இருக்கிறத தேவ அசுரர்கள் தம்மில யுத்தம் உண்டாச்சு. 34வது ஸ்லோகம்
கிருதே சங்கே ஜகத் சர்வம் வியாகுலம் சமஜாயத ஹதே தஸ்மின் ரிபே ராஜா பிரஹ்லாத சமஜாயத. யுத்தம் உண்டானோன பிரபஞ்சம் ஃபுல்லா பயந்து படுத்து சங்கடப்பட்டது. ஹிரண்யகசிபு கொல்லப்பட்டோன பிரஹ்லாதன் ராஜாவாயிட்டார். 35வது ஸ்லோகம். தேவான் ச பீடயாமாச பிரஹ்லாத சத்ருகர்ஷண சங்கிராமோ ஹ்யபவத் கோர சக்ர பிரஹ்லாதயோஸ்ததா. சத்ரு சம்ஹார பொறுமசாலியா இருக்கிற பிரஹ்லாதன் தேவர்களை துரோகிக்க தொடங்கினார். அதே தொடர்ந்து தேவேந்திரனும் பிரஹ்லாதனும் தம்மில அதிபயங்கரமான யுத்தம் உண்டாச்சு. தேவர்கள் அசுரர்களோடு சத்ருக்களாக்குமே, அப்போ சத்ருக்களை இல்லாதாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூடிட்டு அசுர சக்கரவர்த்தியாயிருக்கிற பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபு கொல்லப்பட்டோன ராஜாவாயிட்டு மாறின பிரஹ்லாதன் தேவர்களை கொஞ்சம் கொஞ்சம் துரோகிக்க தொடங்கினோன தேவேந்திரனுக்கும் பிரஹ்லாதனுக்கும் தம்மில பெரிய யுத்தம் உண்டாச்சு. 36வது ஸ்லோகம். பூர்ணம் வர்ஷசதம் ராஜன் லோக விஸ்மயகாரகம் தேவைர் யுத்தம் கிருதம் சோக்ரம் பிரஹ்லாதஸ்து பராஜிதா. ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்லுறார். இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்தது அந்த யுத்தம். 100 வருஷம் கண்டினியூஸ் ஆயிட்டு யுத்தம் செஞ்சா தேவர்கள் உக்ரமான யுத்தமாக்கும் பிரஹ்லாதனோடு கூடிட்டு செஞ்சது. பிரஹ்லாதன் அந்த யுத்தத்துல தோத்துட்டார். 37வது ஸ்லோகம். நிர்வேதம் பரமம் பிராப்தோ ஞாத்வா தர்மம் சனாதனம் விரோஜன சுதம் ராஜ்யே பிரதிஷ்டாப்ய பலிம் நிருபா. சனாதன தர்மம் என்னது அப்படின்னு தெரிஞ்ச பிரஹ்லாதன் ரொம்ப ரொம்ப விஷய விரக்தன் ஆயிட்டு இருந்தார். விரோஜனனோட புத்திரனான பலிய ராஜாவாயிட்டு வாழ வச்சுட்டு பிரஹ்லாதன் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத சொல்லப்படுறது. 38வது ஸ்லோகம். ஜகாமச தபஸ்தப்தும் பர்வதே கந்தமாதனே பிராப்ய ராஜ்யம் பலி ஸ்ரீமான் சுரேர் வைரம் சகாரஹ. பிரஹ்லாதன் விரோஜனனோட புத்திரனான பலிய ராஜாவாயிட்டு வாழ வச்சுட்டு தபசு செய்யறதுக்காயிட்டு கந்தமாதன பர்வதத்துக்கு போனார். ராஜ்யம் கிடைச்சோன பலியும் தேவர்கள் கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். 39வது ஸ்லோகம். தத பரஸ்பரம் யுத்தம் ஜாதம் பரமதாருணம் தத சுரைர்ஜிதா தைத்யா இந்திரேணாமித தேஜசா. அதை தொடர்ந்து தேவர்களும் அசுரர்களும் தம்மில அதிகோரமான யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல தேவர்கள் ஜெயிச்சா. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான தேஜஸ்வியான தேவேந்திரனோடும். 40வது ஸ்லோகம். விஷ்ணுநாஜ சகாயேன ராஜ்ய பிரஷ்டா கிருதா நிருபா தத பராஜிதா தைத்யா காவ்யஸ்ய சரணம் கதா. விஷ்ணுவோடும் சகாயத்தோடு கூடிட்டு தேவர்கள் அசுரர்களை ராஜ்யத்திலேந்து ஓட வச்சா. ராஜாவே அப்போது, ஜனமேஜய ராஜாவே அப்போது தோத்து போன அசுரர்கள் சுக்கராச்சாரியர சரணம் பிராபிச்சா அப்படின்னு இங்க வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறது யாக்கும் பார்த்தோம். தேவ அசுர யுத்தத்துல தேவர்கள் ஜெயிச்சா ரொம்ப ரொம்ப அமித தேஜஸ் இருக்கிற தேவேந்திரனோடும் விஷ்ணுவோடும் அந்த ஒரு ஹெல்ப்போடு கூடிட்டு தேவர்கள் அசுரர்களை அந்த தேவலோகத்திலேருந்து ஓட வச்சுட்டா. அப்ப அசுரர்கள் எல்லாம் தோத்து போன அந்த அசுரர்கள் எல்லாம் அவளோடு குருவா இருக்கிற சுக்கராச்சாரியனை சரணம் பிராபிச்சா. 41வது ஸ்லோகம். கிம் த்வம் ந குருஷே பிரம்மன் சாஹாயம் ந பிரதாபவான் ஸ்தாதும் ந சக்னுமோ யத்ர பிரவிஷாமோ ரசாதலம். ஹே பிரம்மஜ்ஞா, பிரதாபசாலியா இருக்கிற நீங்கள் எங்களை ஹெல்ப் பண்ண மாட்டேடா அப்படின்னு அசுரர்கள் சுக்கராச்சாரியன் கிட்ட கேட்டா. உங்களுக்கு
எல்லாவித ஞானமும் இருக்கே அப்படின்னு சுக்கராச்சாரியன் கிட்ட கேட்டா. எங்களுக்கு இங்க நிக்கிறதுக்கே முடியலை, நாங்கள் ரசாதலத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா. 42வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு அசுரர்கள் சுக்கராச்சாரியர்கிட்ட சொல்லறதும், அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது 42வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாசர் சொல்றதுமாக்கும். 42வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் யதி த்வம் ந சகாயோசி த்ராதும் மந்திர விதுத்தமா. ஹே மந்திரவித்தமா, எங்களை காப்பாத்துறதுக்கு உங்களால தான் முடியும், நீங்கள் எங்களை ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா எங்களுக்கு ரசாதலத்துக்கு போகாதைக்கு சாதிக்காது அப்படின்னு அசுரர்கள் சுக்கராச்சாரியர்கிட்ட சொன்னா. அதுக்கு அப்புறம் வியாசர் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். இத்யுக்த சோப்ரவி தைத்யான் காவிய காருணி கோமுனி. கருணாமயனான சுக்ரமுனி அது கேட்டுட்டு அசுரர்கள் கிட்ட இப்படி சொன்னார். 43வது ஸ்லோகம் மா பைஷ்டதாரயிஷ்யாமி தேஜசா ஸ்வேன வோசுரா மந்திரைஸ்ததௌஷதீபிச்ச சாகாயம் வசதைவஹி. அசுரர்களே, நீங்களாரும் பயந்துக்காதங்கோ, என்னோட தேஜஸால நான் உங்களை காப்பாத்துறேன், மந்திரங்களாலையும் அதே மாதிரி ஔஷதங்களாலையும் உங்களுக்கு எப்பவும் நான் ஹெல்ப் பண்றேன். 44வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சுக்கராச்சாரியர் அசுரர்கள் கிட்ட சொல்ற மாதிரியும் 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயங்கிட்ட அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றதுமாக்கும். 44வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் கரிஷ்யாமி கிருதோல்சாஹா பவந்து விகதஜ்வரா. உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் நான் செய்யறேன், நீங்கள் பயம் வெடிஞ்சு ரொம்ப ரொம்ப உற்சாகமாயிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருங்கோம், பயந்துக்காதங்கோம், சந்தோஷமா இருங்கோம் அப்படின்னு சுக்கராச்சாரியர் அசுரர்கள் கிட்ட சொன்னார். എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். 44வது ஸ்லோகத்துல 2வது லைன் ததஸ்தே நிர்பயா ஜாதா தைத்யா காவ்யஸ்ய சம்ஸ்ரயாத். அதுக்கப்புறமா சுக்கராச்சாரியரோட அந்த ஒரு பாதுகாப்புல அசுரர்கள் பயம் இல்லாம இருந்தா. 45வது ஸ்லோகம் தேவை ஸ்ருதஸ்து விருத்தாந்த சர்வச்சாரமுகாத் கில தத்ர சம்மந்திரியதே தேவா சக்ரேண ஜ பரஸ்பரம். தேவர்கள் இந்த விற்த்தாந்தம் எல்லாம் தூதர்கள் முகேன தெரிஞ்சிண்டா அவ தேவர்கள் தேவேந்திரனுமாயிட்டு கூடி ஆலோசனை பண்ணினா இனி என்னவாக்கம் பண்ணுறது. சுக்கராச்சாரியார் இந்த அசுரர்களை காப்பாத்துறதுக்கு ரெடியா நிற்கிறார், இனி நம்மளால என்ன பண்ண முடியும், அசுரர்கள் ரசாதலத்துக்கு ஓடி போக மாட்டாளே இப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணினா. 46வது ஸ்லோகம் மந்திரம் சக்ரு சுசம்வேக்னா காவிய மந்திர பிரபாவதா யோதும் கச்சாமஹே தூர்ணம் யாவன்னச்சாவயந்தி வை. ரொம்ப ரொம்ப பயந்து போன தேவர்கள் யோசனை பண்ணினா சுக்கராச்சாரியரோட மந்திர சக்தியால ஸ்தான பிரம்சம் உண்டாகிறதுக்கு முன்னால அதிசீக்கிரமா அவாகிட்ட யுத்தம் செய்யறதுக்கு நமக்கு கிளம்பலாம் அப்படின்னு. 47வது ஸ்லோகம் பிரசாஹ்ய ஹத்வா சிஷ்டாம்ஸ்தோ பாதாளம் பிராபயாமஹே தைத்யான் ஜக்முஸ்ததோ தேவா சம்ருஷ்டா சஸ்திரபாணயா. யுத்தத்துல அவளை பலமாயிட்டு துரத்தி விட்டுட்டு பாதாளத்துக்கு ஓட வச்சிடலாம், நிறைய பேரை கொன்னிடலாம், இப்படி எல்லாம் யோசனை பண்ணிட்டு தேவர்கள் கையில ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு கோபத்தோடு கூடிட்டு அசுரர்கள் கிட்ட போனா. 48வது ஸ்லோகம் ஜக்முஸ்தான் விஷ்ணு சகிதா தானவா ஹரிணோதிதா வத்யமானாஸ்து தே தைத்யா சந்திரஸ்தா பய பீடிதா. தேவேந்திரனோட பிரேரணை பிரகாரம் தேவர்கள் விஷ்ணுவோடு கூடிட்டு அசுரர்களை கொல்ல ஆரம்பிச்சா. அப்போது பயந்து போன அசுரர்கள் 49வது ஸ்லோகம் காவ்யஸ்ய சரணம் ஜக்மோ ரட்ச ரட்சேதி சாப்ருவன் தான் சுக்ர பிரீடிதான் திருஷ்டுவா தேவைர் தைத்யான் மகாபலான். காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லிண்டு சுக்கராச்சாரியரை சரணம் பிராபிச்சா அசுரர்கள். தேவர்கள் மகாசக்தர்களான அசுரர்களை துரோகிக்கிறத பார்த்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம். 50வது ஸ்லோகம் மாபைஷ்டே திவஜ பிரஹா மந்திரௌஷத பலாத் விபோ
திருஷ்டுவா காவியம் சுரா சர்வே தியக்த்வா தான் பிரயயோ கிலா. பயந்துக்காதங்கோ நீங்கள் யாரும் அப்படின்னு சுக்கராச்சாரியர் அசுரர்களை ஆசுவாசப்படுத்தினார். அதுக்கு தகுந்த மாதிரியான மந்திரபலம் அவருக்கு இருந்தது. சுக்கராச்சாரியனை பார்த்து தேவர்கள் அத்தனை பேரும் அசுரர்களை விட்டுட்டு திரும்பி ஓட ஆரம்பிச்சா. இப்படி சொல்லிட்டு சதுர்த்த ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் முடிவடைகிறது.